ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அக்ஷயா எம்டி vlog. இன்னைக்கு இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னடா தலையில் துண்டோட வந்து ஒரு பார்சலை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் இப்போ தான் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வந்தேன். கரெக்டாக காலிங் பெல் அடிச்சு இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாங்க நம்ம கொரியர் மேனு. நம்ம ஒரு பொருளை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நம்மளோட அந்த ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வந்து விஷ் லிஸ்ட்டில் இல்லைன்னா கார்ட்டில் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொருள் தான் வந்து ஒன் ஆஃப் த இந்த பொருள். அதாவது இந்த ஒயிட் ஷூவு. பேக்கிங் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில், அது கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஒயிட் ஷூ வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு ஒயிட் ஷூ தானே அக்ஷயா, அதை முன்னாடியே வாங்கிக்கலாமே, இதில் என்ன ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த டைமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் வந்து வாங்கணும். தேவையில்லாமல் ஆசைப்பட்டோன்றதுக்காக எல்லா பொருளையும் எல்லா டைம்லேயும் வந்து வாங்கி வச்சிடக்கூடாது, அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதனால் சரி பார்த்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் வாங்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு நல்ல டைம் வந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அந்த ட்ரிப்புக்காக சும்மா சின்னதாக ஷூட்ஸ்லாம் வந்து பண்ணலாம், ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ஒயிட் ஷூ வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதில் பாட்டம் வந்து நல்ல க்ரிப்பாகவும் இருக்குது, அதே மாதிரி பாட்டமும் வந்து நல்லா ஹைட்டாக ஹெவியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் சின்னதாக அந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக 2 மியாவ் வந்து 2 கேட் வந்து போட்டிருக்காங்க. கூடவே மியாவ் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் போட்டுட்டு அந்த பூனையோட கால் தடமும் வந்து போட்டிருக்காங்க. அது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட பட்ஜெட் வந்து அரௌண்டு 280 to 320 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வந்துருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9 தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஷூக்கு. நம்பர் 9 ஆர்டர் பண்ணவே வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு எனக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கேப் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இன்னும் ஷாக்ஸ் போட்டு அந்த லேஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை, அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்த லேஸோடு வந்து இருந்துச்சு. அந்த லேஸ்லாம் இன்னும் ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் அதை எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாமே வந்து சைஸ் வந்து நான் 9 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் நான் இதையும் வந்து 9 வந்து ஓகே நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வச்சுட்டேன். இன்னும் பின் ப்ராம்ப்டாக வந்து ப்ராப்பராக போட்டு பார்த்து செட் பண்ணி பார்த்தா தான் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாக்டாக தெரியும். பட் இது வந்து ஓகே. நான் வந்து 5க்கு வந்து ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5க்கு ஒரு 3.7 3.8 அந்த மாதிரி கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.